இந்த தனுசு ராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரோதி வருடம் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்கன்னு பார்த்துடலாங்க. குருவை பொறுத்த வரைக்கும் மே 1ஆம் தேதிக்கு பிறகு மேச வீட்டிலிருந்து விலகி சுக்கிரனுடைய வீட்டுக்கு போக போகிறார். தனுசு ராசிக்கு 6ஆம் இடமாக இருக்கக்கூடிய சுக்கிரனுடைய வீட்டில் குரு மறைந்திருந்தாலும் கூட சுக்கிரன் ஒரு சுபகிரகம். அப்போ குரு சுபரோட வீட்டில் இருக்கிறதுனாலையும் கொடூர பாவியாக இருக்கக்கூடிய சனியோட தாக்கத்திலிருந்து விலகி வந்ததுனாலையும் உங்கள் வாழ்க்கையில் மனது தீர்க்கமான முடிவெடுக்கும். அப்போ தீர்க்கமான முடிவெடுத்து வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய காலமாக தான் குரோதி ஆண்டு இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை பிரிவினை இருந்திருந்தால் இந்த காலகட்டத்தில் ஒன்று சேர்ந்து வாழுவீங்க. செய்யக்கூடிய தொழிலில் மந்த நிலை ஏற்பட்டு பொருளாதார பின்னடைவு ஏற்பட்டுருந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தில் தொழில் மூலியமாக ஆதாயம் கிடைச்ச பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும். திருமணமாகாத இளைஞர்கள் இளம்பெண்களுக்கு மனதுக்கு பிடித்த வாழ்க்கை துணை அமைந்து சிறப்பான வாழ்க்கை வாழ போகிறீங்க. மிக மேன்மையான வாழ்க்கையை தான் தனுசு ராசி நண்பர்கள் வாழ போகிறீங்க.